தனியா நின்னா இப்போ ஆளும் திமுகவை வீழ்த்திட முடியுமா? திமுக வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. தாவேக்காக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதா? அது ஒரு பிம்பமாக இன்றைக்கு திமுகவுடைய அந்த ஐடி விங் மூலமாக அவர்கள் சார்ந்த நிறுவனங்கள் மூலமாக திமுக ஒரு அசைக்க முடியாத சக்தி என்பது போலவும், திமுகவில் தலைமை வகிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தலைமை வகிக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி என்பது ஒரு வலுவான கூட்டணி போலவும் இங்கு ஒரு கட்டமைப்பை, ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி வருகிறார். ஆனால் நிலைமை அப்படி இல்லை. இந்த அரசு, திமுக அரசு முடிகின்ற தருவாயில் இருக்கிறது. அதிகாரத்தில் இன்றும் இருக்கிறது. அதிகாரம் இருக்கும் வரை அந்த கட்சியோடு, திமுகவோடு சில கட்சிகள் ஒட்டியிருக்கலாம். நீங்கள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, திமுகவுக்கு கூட இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு என்ன பெரிய ஓட் பேங்க் இருக்கு. எங்க தலைவர் சொன்ன மாதிரி அவர்களும் தேர்தல் காலத்தில் தனியாக இருக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி அண்ணன் மக்கள் நீதி மையம் அவர்களுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது? அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. இடதுசாரிகள் இன்றைக்கு சிபிஐ, சிபிஎம் இருக்காங்க அப்படின்னா அவர்கள தேர்தல்கள்ல போட்டிட்டு ஓட் பேங்க் ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் இன்னைக்கு பெருசா நம்பிட்டு இருக்கிறதே பாத்தீங்கன்னா மதிமுகவுக்கும் ஒரு குறைந்தபட்ச வாக்கு வகை தான் இருக்குது. அப்ப இன்னைக்கு உண்மையிலேயே திமுக வந்து யார் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா திமுக விசிகாவோட கூட்டணி அமைத்திருக்கிறது. விசிகாவுடைய வாக்குகளை பெற்றுதான் அவர்கள் வந்து பரவலாக தமிழ்நாடு முழுக்கும் அவர்கள் வந்து ஒரு ஆதரவு வந்து அண்ணன் முனைவர் தொல் திருமாவளவனுக்கு அவர்களுக்கு இருப்பதனால அவர் வந்து கஷ்டப்பட்டு இத்தனை ஆண்டுகாலம் உழைத்து மக்களை அணிதிரட்டி வைத்திருக்கிறார். அந்த பலத்தை, அந்த மக்களுடைய எழுச்சியை திமுக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கூட்டணியில் திமுக இருக்கிறது என்பதுதான் இந்த நேர்காணல் நான் பதிவு செய்யக்கூடிய விஷயம்.